ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு TNPSC. நான் உங்கள் வெங்கட். இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்தில் நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்திய அரசியலமைப்பு சட்டம் பாடத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஃபுல் எக்ஸ்பிளனேஷனும் வந்து நம்ம இந்த கிளாஸ் வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்படி அமைக்கப்பட்டது, அதில் என்னென்ன விஷயங்கள் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் நமக்கு ஒரு குடிமக்களுக்கு வந்து என்னென்ன விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. ஸோ இது சார்ந்த விஷயங்கள் தான் இந்த வீடியோ பதிவு நம்ம பார்க்க போறோம். ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10th 12th இதே லெசன் நமக்கு இருக்கும். இந்திய அரசியலமைப்பு லெசன் 10th 12th இருக்கும். இதுல 10th வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஜர் போர்ஷன்ஸ் இருக்கும். 6th வந்து பார்த்தீங்கன்னா இதோடைய அவுட்லைன் இருக்கும். ஓகேங்களா? ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து 10th இல்லாததும் உங்களுக்கு 6th கொடுத்துருப்பாங்க. அது என்ன பாயிண்ட்ஸ்ன்றது நம்ம பார்க்கலாம். ஸோ 6th அப்படின்றது அந்த ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு உண்டான ஒரு இதை பத்தின ஒரு அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம வந்து எளிமையா புரிஞ்சுக்க முடியும். 10th வந்து இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா நமக்கு கொடுத்துருப்பாங்க. 12th நம்ம போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள், ஓகேங்களா? ஸோ அதே விஷயம் தான் 10th இருக்கக்கூடிய விஷயம் தான் 12th போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா வந்து வேர்ட்ஸை கொடுத்துருப்பாங்க. அதை அந்த வார்த்தைகளை நம்ம வந்து படிச்சுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஏன்னா அதன் அடிப்படையில் கேள்விகள் எடுக்கும்போது நமக்கு தெரிஞ்ச பாயிண்டே கூட அந்த வார்த்தைகள் வந்து டெக்னிக்கலா இருக்கும்போது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்றதுக்கு நம்ம 12th படிக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ 6th அப்படின்றது பேசிக், 10th அப்படின்றது நமக்கு எல்லாம் தெரிஞ்சிக்க முடியும். 12th அப்படின்றது உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எப்படி அது விவரிக்கிறாங்க அப்படின்றது நம்ம அங்க புரிஞ்சுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த இந்திய அரசியலமைப்பு அப்படின்றது 6th 10th 12th இந்த 3 பாடத்தையும் நீங்க படிச்சீங்க அப்படின்னா முழுமையா நம்ம கவர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம 6th பார்க்கலாம். ஸோ இந்த லெசன்ஸ் நம்ம பார்க்க வேண்டிய பாயிண்ட்ஸை மட்டும் நான் ஹைலைட் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அந்த பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தோம்னா போதும். மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றது, ஒரு ஸ்டோரி வந்து பசங்களுக்கு வந்து சொல்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துடலாம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் என்பது 1950ஆம் ஆண்டு ஜனவரி 26ஆம் நாள் நடைமுறைக்கு வந்தது. ஸோ நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தனால தான் நம்ம குடியரசு தினமா கொண்டாடுறோம். ஓகேங்களா? ஸோ நடைமுறைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரசமைப்பு சட்ட நாள்னு ஒன்று நம்ம கொண்டாடுவோம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 26 1949. ஓகேங்களா? நவம்பர் 26 1949 இதை வந்து பார்த்தீங்கன்னா அரசமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய ஒரு நாள். ஏன் இந்த நாளை வந்து அரசமைப்பு சட்ட நாளாக நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முழுவதுமா நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது ஜனவரி மாதம் 26ஆம் நாளாக இருந்தாலும் 1950 ஜனவரி மாதம் 26ஆம் நாளாக இருந்தாலும் அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா எப்ப அமல்படுத்தினாங்கன்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 26 1949 அன்னைக்கே வந்து ஒரு சில சட்டங்களை வந்து நடைமுறைப்படுத்திட்டாங்க. ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அமல்படுத்தினாங்க. ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை அரசமைப்பு சட்ட நாளாக நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதற்கான அச்சாணி எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1929ஆம் ஆண்டு 1929ஆம் ஆண்டு லாகூரில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டிலேயே வந்து பாத்தீங்கன்னா இதற்கான அச்சாணி அப்படின்றது போடப்பட்டது. ஓகேங்களா? என்ன முழக்கம் அங்க வந்து பிரதானமா இருந்துச்சு அந்த லாகூர் மாநாட்டில் 1929 நடந்த மாநாட்டில்னு பாத்தீங்கன்னா முழு சுயராஜ்யம், அதாவது பூர்ண ஸ்வராஜ் அப்படின்ட்டு, அதாவது நம்ம வந்து நம்மளே ஆளணும், அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது, ஆங்கிலேயரிடம் நாம் அடிமைப்பட்டு இருக்கக்கூடாது, நமக்கான ராஜ்யத்தை நாம் ஆள வேண்டும் அப்படின்றதுக்காக ஒரு முழக்கம் 1929 நடந்த லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் முதல் முறை அந்த இது வந்து பாத்தீங்கன்னா அந்த முழக்கம் அப்படின்றது வலுப்பெற்றது. அதனை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நமக்கான சுதந்திர நாளாக, நமக்கு சுதந்திரம் கிடைத்தது ஆகஸ்ட் 15 1947 அன்று. ஆனா நமக்கு சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடியே நாம் சுதந்திரம் பெற்றுவிட்டோம் அப்படின்ட்டு முழு சுதந்திர நாளாக நாம் கொண்டாடிய நாள் எதுன்னு பாத்தீங்கன்னா 1930 ஜனவரி 26. இப்ப தெரியுதுங்களா ஏன் வந்து ஜனவரி 26 1950 வந்து பாத்தீங்கன்னா நாம் குடியரசு நாடாக நம்மை அறிவித்துக் கொண்டோம் அப்படின்னா அதற்கான காரணம் 1930 ஜனவரி 26 இருக்கு. ஏன்னா நம்மளை வந்து சுதந்திர நாடாக நம்ம அறிவித்துக் கொண்டது, சுதந்திர நாளாக நம்மை அறிவித்துக் கொண்டது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1930 ஜனவரி 26 தான். ஸோ அதே நாள நம்மளுடைய குடியரசு நாடாக உண்மையாவே நம்ம சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமும் அதே நாளை நம்ம செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஜனவரி 26 அப்படின்ற நாளை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இந்த லாகூர் மாநாடு, அந்த 1929 நடந்த லாகூர் மாநாடு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து பாத்தீங்கன்னா 10th உங்களுக்கு இருக்காது. ஓகேங்களா? ஸோ அதை தான் வந்து பின்னாடி நம்ம குடியரசு தினமா கொண்டாடணும். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ஒரு நாட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ நாட்டுக்கு தேவையான அடிப்படை விதியையும்
கொள்கைகளையும் உருவாக்கக்கூடியது அரசியலமைப்பு சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுதந்திரம் பெற்ற ஒவ்வொரு நாட்டுக்குமே, தன்னை குடியரசு நாடாக அறிவித்துக் கொண்ட ஒவ்வொரு நாட்டிற்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது முதல்ல எங்க உருவானதுன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கால தான் உருவாச்சு. ஓகேங்களா? அதன் அதை வந்து அடிப்படையா வச்சுக்கிட்டு தான் நம்ம வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கணும். அதுல சட்ட விதிகள் நம்ம ஒவ்வொரு கொள்கைகள் சேர்த்தது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து என்னென்ன விஷயங்கள் நம்ம வந்து நமக்கு ஆப்டா இருக்குமோ அதை நம்ம தேர்ந்தெடுத்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகத்துல நம்ம ஆட் பண்ணிட்டோம். ஓகேங்களா? சோ அப்ப ஒவ்வொரு நாட்டுக்கும் அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமானது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நம்மளுடைய இப்ப அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது மக்களுக்கான அங்க வாழக்கூடிய குடிமக்களின் கடமை என்ன, அந்த குடிமக்களுக்கு என்ன உரிமை இந்த நாட்டுல இருக்கு அப்படின்றதையும் விவரிக்கும். அப்படி குடிமக்களுக்கான உரிமைகள் மீறப்படும் போது அவங்க தங்களை வந்து எப்படி பாதுகாத்துக்க முடியும், அப்ப நீதித்துறை என்று ஒன்று வேண்டும் அப்படின்ற விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. அப்ப நீதித்துறையை வந்து யாரும் அடக்கி ஆள முடியாது. ஏன்னா நீதித்துறை மேல வந்து ஒரு அரசியல் கட்சிகள் ஆளுங்கட்சி வந்து அதிகாரம் செலுத்துச்சு அப்படின்னா அப்ப அங்க உண்மையான நீதி மக்களுக்கு கிடைக்காது. அப்ப யாரோட குடிமையும் யார் கையிலும் கிடையாது அப்படின்ட்டு ஒரு 3 தூண்களை வந்து கிரியேட் பண்றாங்க. ஓகேங்களா? சட்டமன்றம், நீதித்துறை, உங்களுக்கு நிர்வாகம் அப்படின்ட்டு 3 துறையா பிரிச்சு 3 பேத்துக்கும் அவங்களுக்கு உண்டான பவர்ஸை வந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுக்குது. ஓகேங்களா? யார் தப்பு பண்ணாலும் இன்னொருத்தங்க வந்து அவங்க மண்டையில கொட்டி இது தப்பு, இது வந்து மக்களுக்கு ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து பாத்தீங்கன்னா 3 பேத்து கையிலையுமே கொடுத்திருப்பாங்க. அதுல மக்களுக்கான ஒரு ஆதாரமாக இருக்கக்கூடியது நீதித்துறை. அதுதான் நமக்கு இந்த அடிப்படை உரிமை அப்படின்றது விஷயம் வரும். நம்மளுடைய அடிப்படை உரிமை மீறப்படும் போது நம்ம ஆர்டிகல் 32 பிரகாரம் வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை நோக்கி நாம் உச்ச நீதிமன்றம் செல்ல முடியும். ஸோ இதற்கான ஆதாரமாக இருக்கக்கூடியது நம்முடைய அரசியலமைப்பு சட்டம். ஓகேங்களா? இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான் நமது நாட்டுடைய உயர்ந்தபட்ச சட்டமா இருக்கு. அதை தாண்டி வேற எந்த சட்டமுமே கிடையாது. நம்மளுடைய உச்சபட்சம் அதிகாரம் இருக்கக்கூடிய சட்டம் அரசியலமைப்பு சட்டம். இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் வந்து 389 உறுப்பினர்களை கொண்ட இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றம் தான் இதை உருவாக்குது. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 6th மன்றம்ன்ற வார்த்தை இருக்கு. இதுவே 10th போனீங்கன்னா சபைன்னு கொடுத்துருப்பாங்க, நிர்ணய சபைன்னு கொடுத்துருப்பாங்க. மன்றம்னாலும் சபைனாலும் ஒண்ணுதான், கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேங்களா? சோ இந்த 389 பேரும் கையெழுத்து போட்டுதான் கடைசியில் அந்த அரசியலமைப்பு இது வந்து சட்டம் நமக்கு கைக்கு கிடைச்சதான்னு கேட்டீங்கன்னா, நிறைவேற்றப்பட்டதான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன்னா இதை ஃபார்ம் பண்ணும் போது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்றது ஒரு ஒருங்கிணைந்த நாடாக இருந்தது. ஆனா ஃபைனலா இந்த அரசியலமைப்பு சட்டம் கையெழுத்திடும் போது பாகிஸ்தான் அப்படின்ற நாடு இந்தியாவில இருந்து பிரிஞ்சு போயிருச்சு. ஓகேங்களா? அதற்கப்புறம் தான் வந்து இங்க அந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள்ல இந்தியாவில யாரா இருந்தாங்களோ அவங்களுடைய கையெழுத்தோட தான் வந்து நிறைவேறுச்சு. ஓகேங்களா? ஸோ இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை எப்போ ஃபார்ம் பண்றாங்க? 1946 உருவாக்கப்பட்டது தான் இந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை. எந்த இதுக்கு கீழே வந்து இது உருவாக்கப்பட்டது? அப்ப 46க்கு முன்னாடி நம்ம அரசியலமைப்பு நிர்ணய சபையை நாங்க ஃபார்ம் பண்றோம் அப்படின்ட்டு இங்க இருக்கக்கூடிய தலைவர்கள் யாருமே ஆங்கிலேய அரசை கேட்கலையா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா கிடையாது. ஸோ இதற்கான முதல் கூக்குரல் அப்படின்றது உங்களுக்கு எங்க 1929 லாகூர் மாநாட்டிலே நடந்துருச்சு. 1930 நம்மள 1930 ஜனவரி 26 நம்மள பூர்ண சுயராஜ்ய முழு சுதந்திர நாளாக நம்ம அறிவிச்சு கொண்டோம். அதே மாதிரி 1934 வந்து பாத்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் தலைவரான எம்.என். ராய் நமக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும், அதை அமைக்கிறதுக்கு அரசியலமைப்பு நிர்ணய சபை வேணும், அதை அமைக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டை எம்.என். ராய் அவர்கள் கேட்டு அதை ரெஃப்யூஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் 1936 வந்து பாத்தீங்கன்னா காங்கிரஸ் கேட்டிருப்பாங்க, அதையும் ரெஃப்யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பலகட்ட இதுக்கப்புறம் கோரிக்கைகளுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இறுதியா அது எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா கேபினெட் மிஷன், அமைச்சரவை குழு இருக்குல்ல, எங்களுக்கு கேபினெட் அமைச்சரவை குழு, அவங்க வந்து பாத்தீங்கன்னா இதை அமைக்கிறதுக்கான நமக்கு அந்த அனுமதியை வந்து அவங்க கொடுத்தாங்க. ஓகேங்களா? அதற்கப்புறம் தான் 1946 டிசம்பர் 9 நமக்கு அமைப்பதற்கு அதிகாரம் கிடைத்தது. ஓகேங்களா? எப்ப? டிசம்பர் 9, 1946. ஸோ இந்த டேட்ல தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையோட முதல் கூட்டம் கூடியது. ஓகேவா? அதனுடைய தலைவராக இருந்தது ராஜேந்திர பிரசாத். ஸோ அந்த கூட்டம் கூடணுமே, நிர்ணய சபை கூடணுமே முதல்ல தலைவராக அவரை அறிவிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. முதல்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த நிர்ணய சபைக்கு அப்படின்ட்டு அந்த தேர்தல் நடத்துவதற்காக பிரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி நமக்கு ஒரு தற்காலிக தலைவர் வேண்டும். ஓகேங்களா? அந்த இடத்துல அவங்க நிர்ணய சபையில அப்ளை பண்ணது பிரெஞ்சு நடைமுறை. ஓகேங்களா? அந்த நிர்ணய சபையிலேயே இருக்கக்கூடிய மூத்த உறுப்பினர், ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டா இருக்கக்கூடிய பர்சனை முதல்ல ஒரு தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுத்து அவர் மூலம் ஒரு தேர்தல் நடத்தப்பட்டு அந்த சபைக்கு நிரந்தர தலைவர் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்ற அந்த பிரெஞ்சு நடைமுறையை பயன்படுத்தி தான் வந்து பாத்தீங்கன்னா தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அவரை முன்மொழிந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா
ஆச்சாரியா ஜே.பி. கிருபாலினி வந்து பாத்தீங்கன்னா அவரை முன்மொழிந்திருப்பார். ஸோ இதுதான் இந்த இடத்துல நடந்த விஷயம். ஓகேவா? ஸோ அந்த அமைப்புல வந்து இந்த நிர்ணய சபையில இருந்த முக்கிய உறுப்பினர்கள் 389 உறுப்பினர்கள் இருக்காங்க. அதுல முக்கிய உறுப்பினர்கள் யார் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், மௌலானா ஆசாத், எஸ் ராதாகிருஷ்ணன், விஜயலட்சுமி பண்டிட், சரோஜினி நாயுடு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முக்கியமான உறுப்பினர்கள் இந்த இதுல. இந்த 389 பேர்ல மொத்தம் எத்தனை பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா 15 பெண் உறுப்பினர்கள் இந்த நிர்ணய சபையில இடம்பெற்றிருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ வரைவு குழு அப்படின்ட்டு ஒன்று ஃபார்ம் பண்றாங்க. இந்த நிர்ணய சபையை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு டிராஃப்டிங் கமிட்டி, வரைவு குழு அப்படின்ட்டு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. எதற்காக அந்த வரைவு குழு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 389 பேர் இருக்காங்கன்னா 389 பேர்த்துக்கு இதை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துல சேர்த்தலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு பாயிண்ட்ஸ், நிறைய பாயிண்ட்ஸ் அவங்களால கொடுக்க முடியும். ஆனா அது எல்லாமே வந்து அப்படியே நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. அப்ப அதை வந்து எடுத்துக்கிட்டு எது வந்து ஏற்புடையது, எது ஏற்புடையது அல்ல அப்படின்னு பிரிச்சு அதை நம்மளுடைய நாட்டுக்கு எப்படி அதை கொண்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற அந்த டிராஃப்ட் பண்றதுக்கு கொடுக்கக்கூடிய தகவல்களை ஒழுங்கமைச்சு ஒரு வரைவா வந்து இதுதான் செயல்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஒரு ஃபைனல் பண்ணக்கூடிய இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்றாங்க. அப்படி ஃபார்ம் பண்ண கமிட்டி தான் வரைவு குழு கமிட்டி. ஸோ அதனுடைய தலைவராக இருந்தது டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். ஓகேங்களா? அது போக வந்து பாத்தீங்கன்னா அந்த குழுவுல 7 பேர் இருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இவருடைய சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் B.R. அம்பேத்கருடைய சேர்ந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியில 8 பேர், அவர் இல்லாம 7 பேர் கமிட்டி மெம்பர்ஸா இருந்திருப்பாங்க. ஸோ 7 பேர் கொண்ட அரசியலமைப்பு சட்ட வரைவு குழு உருவாக்கப்பட்டு அதன் தலைவராக அம்பேத்கர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். என்னுடைய ஆலோசகராக யாரை வந்து நியமிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா P.N. ராவ் அவர்களை நியமித்திருப்பார்கள். ஓகேங்களா? ஸோ இக்குழுவுடைய முதல் கூட்டம் எப்ப நடந்தது? 1946ஆம் ஆண்டு டிசம்பர் 9ஆம் தேதி அரசியலமைப்பு நிர்ணய சபையுடைய முதல் கூட்டம் அப்படின்றது நடந்தது. மொத்தம் இந்த கூட்டம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை அமர்வுகளாக நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா 11 அமர்வுகளாக நடந்திருக்கும். 1946ல முதல் அமர்வு நடந்தது அப்படின்னா கடைசி அமர்வு உங்களுக்கு 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் அரசமைப்பு சட்ட நாளாக கொண்டாடப்படக்கூடிய அந்த அமர்வு தான் வந்து பாத்தீங்கன்னா 11வது அமர்வு. உங்களுக்கு 12th வந்து பாத்தீங்கன்னா 12 தொகுதின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? 10th 11 அமர்வுன்னு கொடுத்திருப்பாங்க, 12th 12 தொகுதின்னு கொடுத்திருப்பாங்க. இந்த 12வது தொகுதி எப்ப கூடுச்சு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இது வந்து பாத்தீங்கன்னா எதையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக கூட்டம் கிடையாது. அந்த 12வது அமர்வு அப்படின்றது எதையும் டிஸ்கஸ் பண்றதுக்காக கூட்டம் கிடையாது. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேசிய கீதம், தேசிய பாடல், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஏத்துக்கிட்டது, நம்மளுடைய அரசமைப்பு சட்டத்தை முழுமையா ஏத்துக்கிட்டது, சைன் பண்ணது எல்லாமே அந்த நாள்ல தான் நடந்துச்சு. எந்த நாள்? ஜனவரி 24, 1950. அதாவது நம்ம குடியரசு நாடாக அறிவித்துக் கொள்வதற்கு 2 நாட்களுக்கு முன்னதாக அந்த அரசியலமைப்பு நிர்ணய சபை இறுதியாக கூடி இது எல்லாத்துக்கும் ஒப்புதல் அளித்தது. மற்றபடி வேற எந்த இந்த துறை சார்ந்த பணிகள் எதுவும் அங்க நடைபெறல. அதனாலதான் 10th உங்களுக்கு 11 அமர்வுன்னு கொடுத்திருப்பாங்க, 12th உங்களுக்கு 12 தொகுதின்னு கொடுத்திருப்பாங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த இரண்டிற்குமான வித்தியாசம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஸோ இதற்கான விஷயங்களை வரைவு குழு தலைவராக இருந்து நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை வந்து பார்த்து செதுக்கின சிற்பி தான் வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய டாக்டர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். அவரை தான் வந்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் தந்தை என்று நாம் அழைக்கிறோம். நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது, அந்த அரசியலமைப்பு சட்டம் அப்படின்ற விஷயத்தை நம்ம அமெரிக்கால இருந்து எடுத்துக்கிட்டோம்னாலும் அதுல சேர்த்துக்கிட்ட விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 60க்கும் மேற்பட்ட நாடுகள்ல இருந்து நம்ம எடுத்துக்கிட்ட விஷயம் தான். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடு, அந்த வழிமுறைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். ஒரு சில விஷயத்தை வந்து அடிப்படை கடமை ரஷ்யால இருந்து, சோவியத் யூனியன்ல இருந்து எடுத்திருப்போம். அடிப்படை உரிமை அப்படின்றது நமக்கு அமெரிக்கால இருந்து எடுத்திருந்திருப்போம். ஸோ அந்த தேர்தல் முறை, பிரதமர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு யூகேல இருந்து நம்ம எடுத்திருப்போம். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா கனடால இருந்து நம்ம எடுத்த விஷயங்கள் இருக்கும். இந்த மாதிரி பலதரப்பட்ட நாடுகள்ல இருந்து ஒவ்வொரு விஷயத்த நம்ம எடுத்திருந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ 60க்கும் மேற்பட்ட நாடுகள் இருந்து அரசியலமைப்பு சட்டங்களை வாசித்து அவற்றில் இருந்த சிறப்பான பகுதிகளை முன்மாதிரியாக கொண்டு நமது அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கினர். அரசியலமைப்பு சட்டம் இறுதி செய்யப்படுவதற்கு முன்னர் சுமார் 2000 திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. ஸோ வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க வாசிக்கும் போது அதுல வந்து அப்ஜெக்ஷன்ஸ் வரும் இல்லைங்களா, இது கரெக்ட் இல்லை, இது வேணும், இது இல்லை அப்படின்ற அந்த அப்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி அதுல 2000 திருத்தங்கள் கொண்டு வந்து
2000 திருத்தங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அப்படி எழுதப்பட்ட இந்த அரசியலமைப்பு சட்டம் புத்தகம் வந்து எத்தனை நாள்ல எழுதி முடிக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்கள் எடுத்துக்கிட்டு இதை இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை கம்ப்ளீட் பண்ணாங்க. 1949ஆம் ஆண்டு நவம்பர் 26ஆம் நாள் முழுமையான அரசியலமைப்பு சட்டம் தயாரானது. அதை தான் நாம அரசியலமைப்பு சட்ட நாளாக கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த அரசியலமைப்பு சட்ட புத்தகத்தை ரெடி பண்றதுக்கு என்ன பட்ஜெட் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 64 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. அந்த காலகட்டத்திலேயே 64 லட்சம் ரூபாய் ஆயிருக்கு. ஸோ முழுக்க வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது கையால் எழுதப்பட்டது. உலகிலேயே மிக நீளமான அரசியலமைப்பு சட்டம், கையால் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் தான். ஓகேங்களா? ஸோ அதை ரெடி பண்றதுக்கான செலவு அப்படின்றது 64 லட்சம் ரூபாய். ஆனா இதை எழுதின பிரேம் பிகாரி நரேன் ரைஜடா அவர் வந்து பாத்தீங்கன்னா இதை எழுதுறதுக்கான நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை எழுதுறதுக்காக ஒரு பைசா கூட அவர் வாங்கல. ஓகேங்களா? ஸோ மற்றபடி அந்த போய் மற்ற நாட்டுக்கு போய் அந்த விஷயத்தை தெரிஞ்சு அதற்கான எக்ஸ்பென்ஸும் இந்த சபை நடத்துவதற்கான எக்ஸ்பென்ஸும் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 64 லட்சம் ரூபாய் அப்படின்றது. ஓகேங்களா? எழுதுனதுக்காக அவர் ஒரு பைசா கூட வாங்கல. நம்மளுடைய முகவுரை வந்து பாத்தீங்கன்னா நேருவுடைய குறிக்கோள் தீர்மானத்தின் அடிப்படையில் கொண்டு வரப்பட்டதுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரைன்னு சொல்லப்படக்கூடியது. ஸோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு அப்படின்றது ஒரு இறையாண்மை பெற்ற நாடு அப்படின்றத ரொம்ப கர்வமா அறிவிச்சிருப்பாங்க. என்ன இறையாண்மை பெற்ற நாடு அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நமக்கான விஷயங்களை வந்து நம்மளே நம்மளுடைய நாட்டு எல்லை வரைக்கும் நாம சட்டத்தை கொண்டு வர முடியும். அதன் மேல எந்த ஒரு நாடும் அவங்களுடைய அப்ஜெக்ஷனையோ அவங்களுடைய எதிர்ப்பையோ நம்ம மேல கொண்டு வர முடியாது. எந்த நாடும் நம்ம மேல் அதிகாரம் செலுத்த முடியாது அப்படின்றதுதான் அந்த இறையாண்மை அப்படின்ற விஷயம். ஓகேங்களா? ஸோ எப்ப பதில் நம்ம நியூஸ்ல கேட்க முடியும், இந்தியா அப்படின்றது இறையாண்மை மிக்க நாடு அப்படின்ற அந்த இறையாண்மை அப்படின்றது சுதந்திரம், நம் நாட்டு எல்லைக்கான நாமளே ஆளக்கூடிய சுதந்திரம், வேற எவனும் வந்து நம்மள எதுவும் கேட்க முடியாது அப்படின்றது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள சுதந்திரம். அதை தான் நம்ம குடியரசு நாடாக அறிவித்துக் கொள்கிறோம். குடியரசு பெற்ற ஒரு நாட்டின் மேல யாருமே அதிகாரம் செலுத்த முடியாது. ஓகேங்களா? இந்த நம்மளுடைய முகப்புரை அப்படின்றது இந்தியருக்கான ஒவ்வொருவருக்குமான நீதி, சுதந்திரம், சமத்துவத்தை உறுதி செய்வதோடு சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. ஓகேங்களா? இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பிரெஞ்சு புரட்சியின் அடிப்படையில் வந்து கொண்டு வரப்பட்ட விஷயங்கள் தான் இந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் அப்படின்ற வார்த்தைகள்லாம். இதெல்லாம் திருத்தப்பட்டதுக்கு அப்புறம் கொண்டு வந்தது, முகவுரையில திருத்தப்பட்டதுக்கு அப்புறம் சேர்க்கப்பட்ட வார்த்தைகள் இது. அரசியலமைப்பு சட்டத்துடைய முன்னுரை தான் முகப்புரை. இந்தியாவை இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று நம்ம நாட்டை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணிக்கிறோம். சுதந்திரம் பெற்ற நாடு, நமக்கான சுதந்திரம் நம்மளுடைய ஆட்சி எல்லைக்கு உட்பட்டு எல்லா இடத்திலையும் இருக்கு. வேற எந்த நாடும் நம்ம மேல அதிகாரம் செலுத்த முடியாது என்பதை குறிப்பதுதான் இறையாண்மை அப்படின்ற வார்த்தை. சமத்துவம் இருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் ஈக்குவாலிட்டி இருக்கு. சட்டத்திற்கு முன் அனைவரும் சமம். இங்க வந்து சாதி மத வேறுபாடுமின்றி அனைத்து மக்களும் சமமானவர்கள் அப்படின்றது சொல்லக்கூடியது இந்த சமத்துவம். நம்மளுடைய நாடு அப்படின்றது ஒரு மதச்சார்பின்மை நாடு, எந்த ஒரு மதத்தையும் சாராத நாடு நம் இந்திய நாடு. ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது ஒரு மதச்சார்புடைய நாடு, அது இஸ்லாமிய மதத்தை சார்ந்துள்ள நாடு. அவங்க வந்து தன்னை ஒரு இஸ்லாமிய நாடாகவே அறிவித்து கொண்ட நாடு. அங்க கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கணும் அப்படின்னா அங்க அவங்க இஸ்லாமியரா இருந்தா மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் அபிஷியல் போஸ்டிங்ல போய் உட்கார முடியும். பட் இங்க இந்தியால அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எந்த மதத்தை சேர்ந்தவரும் கவர்மெண்ட் அபிஷியலா இருக்கலாம். அபிஷியலா வந்து இந்தியா இந்த மதத்தை சார்ந்தது அப்படின்ட்டு எங்கேயும் நாம டிக்ளேர் பண்ணது கிடையாது. அதனாலதான் நாம் ஒரு மதச்சார்பின்மை நாடு என்று அறிவித்துக் கொள்கிறோம். மக்களாட்சி பெற்ற நாடு. ஓகேங்களா? ஸோ இங்க முடியாட்சி அப்படின்றது கிடையாது. முடியாட்சின்னா இந்த மன்னராட்சி, இவங்களுக்கு அப்புறம் இவங்க, இந்த ராஜாவுக்கு அப்புறம் அவன் பெத்த பையன், அதுக்கப்புறம் அவன் பெத்த பையன், அதுக்கப்புறம் அவன் பெத்த பையன்ட்டு முடியாட்சி மாதிரி போகாது. இது வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய ஒரு ஆட்சி. ஓகேங்களா? ஸோ தன்னை யார் ஆள வேண்டும் என்று மக்கள் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள அரசியல் உரிமையான அந்த வாக்களிப்பதன் மூலம் தனக்கான ஆள்பவரை மக்களால் தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த அதிகாரத்தை மக்களிடமே கொடுக்கக்கூடியதுதான் இந்த மக்களாட்சி. அதுபோக குடியரசு. ஓகேங்களா? ஸோ இறையாண்மை, சமத்துவம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு என்று நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வரையறை செய்திருக்கிறது. ஓகேங்களா? ஸோ எங்க வரையறை செஞ்சிருக்காங்க? முகப்புரையில இதற்கான வரையறை கொடுக்கப்பட்டுள்ளது. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இந்திய மக்களுக்கு முழு அதிகாரத்தையும்
கொடுத்திருக்கு. ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஒரு நாட்டின் உச்ச நிலை அதிகாரத்தை இறையாண்மை என்கிறோம். ஓகேங்களா? அரசிற்கான மதம் என்று ஒன்று கிடையாது. நான் முன்னாடியே சொல்லிட்டேன். மாநில மற்றும் ஒன்றிய அரசுகள் சட்டமன்ற ஆட்சி முறையை பார்லிமெண்டரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் பின்பற்றி ஆட்சி செய்ய வழிவகை செய்கிறது. ஒவ்வொரு குடிமகனுக்கும் மிக தேவையான உரிமைகளே அடிப்படை உரிமை. நமக்கு மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 7 அடிப்படை உரிமை ஃபர்ஸ்ட் உருவாக்கின அரசியலமைப்பு சட்டத்துல வந்து நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய உரிமைன்றது 7 அடிப்படை உரிமை கொடுத்திருப்பாங்க. அதுல ஒரு உரிமையான சொத்துரிமை அப்படின்றது நமக்கு 44வது சட்ட திருத்தத்தின் பிரகாரம் அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கப்பட்டு சாதாரண சட்ட உரிமையாக பகுதி 12 ஆர்டிகல் வந்து 307 கொண்டு போய் அந்த சொத்துரிமையை மட்டும் சேர்த்திருப்பாங்க. மற்றபடி பேலன்ஸ் இருக்கக்கூடிய 6 அடிப்படை உரிமையும் இன்னும் நமக்கு இருக்கு. ஓகேங்களா? அது என்னென்ன உரிமை? சம உரிமை, சுதந்திரமாக செயல்படும் உரிமை, சுரண்டலுக்கு எதிரான உரிமை, சுதந்திர சமய உரிமை, கலாச்சாரம் மற்றும் கல்வி பெறும் உரிமை, சட்டத்தீர்வு பெறும் உரிமை. இந்த 6 உரிமைகள் தான் இப்ப நம்ம கிட்ட இருக்கக்கூடியது. ஸோ அரசு வந்து சட்டம் இயற்றும் போது ஒன்றிய அரசு வந்து இயற்றக்கூடிய சட்டம் அப்படின்றது நாடு முழுக்க எந்த இடத்துலையும் செல்லுபடி ஆகும் அப்படின்ட்டு. அப்படி அவங்க இயற்றக்கூடிய சட்டம் மக்களுக்கு எதிரான ஒரு சட்டமாக இருந்துச்சு அப்படின்னா அதுவும் செல்லுபடி ஆகுமான்னு கேட்டேன்னா அவங்க சட்டம் இயற்றும் போது அதை என்ன சொல்றது அப்ளை ஆயிடும். பட் வந்து பாத்தீங்கன்னா அது மக்களுக்கு எதிராக இருக்கு அப்படின்னா அங்க யார் இன்வால்வ் ஆக முடியும்? உச்ச நீதிமன்றம் இன்வால்வ் ஆக முடியும். நீதித்துறை இன்வால்வ் ஆகி இது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய அரசமைப்பு சட்டத்திற்கே எதிராக இருக்கு. அதை அந்த அடிப்படைக்கே வந்து பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கக்கூடிய சட்டம் எதிராக இருக்கு, அப்ப இந்த சட்டம் செல்லாது என்று அறிவிக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நீதித்துறை, உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கு. ஓகேங்களா? அந்த அதிகாரத்தை நம்முடைய அரசமைப்பு சட்டம் நீதித்துறைக்கு கொடுத்திருக்கு. அதனாலதான் ஒரு இடத்துல அந்த அதிகாரம் குவிஞ்சுது அப்படின்னா அது சர்வாதிகாரமா மாறிடும் அப்படின்றதுனால அதிகார பகிர்வு அப்படின்றது எல்லா பக்கமும் கொடுத்திருக்காங்க. நம்மளுடைய அரசமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அதிகார பகிர்வு அப்படின்றது எல்லா பக்கத்திலையும் கொடுத்திருக்காங்க. கூடுதலா வந்து பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துக்கு கூடுதலா அதிகாரம் இருக்கு. அதையும் அவங்க துஷ்பிரயோகம் பண்றாங்க, மக்களுக்கு எதிராக பயன்படுத்துறாங்க அப்படின்னா அப்ப நீதித்துறை இன்வால்வ் ஆக முடியும். இது எல்லாத்துக்கும் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வழிவகை செய்திருக்கிறது. ஸோ அப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அரசுகள் சட்டம் இயற்றும் போது அவங்களுக்குன்னு ஒரு கைடன்ஸ் இருக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்களுக்கும் டவுட் வரும். ஒரு சட்டம் கொண்டு வராங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஒரு டவுட் வரும், இப்படி கொண்டு போகலாமா, இப்படி கொண்டு வரலாமா, இதை போடலாமா, பண்ண வேணாமா அப்படின்ற அந்த டவுட்டுக்கு கிளாரிபிகேஷனாகவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பகுதி நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கு. அது என்ன பகுதின்னு பார்த்தீங்கன்னா அதுதான் பகுதி 4, அரசுக்கு நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஓகேங்களா? அதாவது நம்ம அயர்லாந்துல இருந்து எடுத்திருப்போம். அயர்லாந்து நாட்டில இருந்து எடுக்கப்பட்டதுதான் இந்த அரசுக்கு நெறிமுறையுறுத்தும் கோட்பாடு அப்படின்றது. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா கைடன்ஸ் அப்படின்றது கவர்மெண்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கவர்மெண்ட் ஃபாலோ பண்ணலாம், இல்லை வந்து அது ஃபாலோ பண்ணவும் விடலாம். ஃபாலோ பண்ணலை அப்படின்றதுனால எந்த ஒரு கோர்ட்டோ இல்லை யாரும் வந்து கவர்மெண்ட் அதாவது ஆளக்கூடிய அந்த மத்திய அரசு எந்த ஒரு கேள்வியும் கேட்க முடியாது. ஓகேங்களா? அது ஒரு கைடன்ஸ் தான். அது போக வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அரசியல் உரிமை, இந்த அடிப்படை உரிமை இல்லாம அரசியல் உரிமை அப்படின்றதும் வந்து பாத்தீங்கன்னா சமத்துவத்தோடு ஏழை பணக்காரன் சாதி மத பாகுபாடு இன்றி ஆண் பெண் பாலின வகுப்புவாதம் இன்றி எதுவுமே இல்லாம எல்லாத்துக்கும் சமமாக கொடுக்கப்பட்ட ஒரு அரசியல் உரிமை என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தன்னுடைய அரசியல் கடமையா வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்களிக்கும் உரிமையை பெற முடியும் அப்படின்றது தான். 18 வயது பூர்த்தியான ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் வாக்களிக்கும் உரிமையை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் கொடுத்திருக்கு. நமக்கு 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம், 42வது அரசியலமைப்பு திருத்த சட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறு அரசியலமைப்புன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த 42வது திருத்த சட்டத்துல இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்தாங்க. அதுல வந்து ஒரு விஷயமா அமைஞ்சதுதான் அடிப்படை கடமை அப்படின்றது. ஸோ உண்மையா ஒரிஜினலா நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் அப்படின்றது அடிப்படை கடமைகளோடு ஏற்றப்படவில்லை, அடிப்படை உரிமையோடு மட்டும்தான் ஏற்றப்பட்டிருந்தது. ஆனா அந்த 42வது சட்ட திருத்தத்துல தான் இந்திரா காந்தி அம்மையார் வந்து என்ன பண்றாங்க, அடிப்படை கடமை அப்படின்ற ஒரு விஷயத்த நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வராங்க. என்ன அடிப்படை கடமை? 10 அடிப்படை கடமை அப்படின்றத அவங்க சேர்க்கிறாங்க. 10 அடிப்படை கடமைகளை ஒவ்வொரு இந்திய குடிமகனுக்கும் இருக்க வேண்டும். ஓகேங்களா? ஆனா அது கட்டாயம் கிடையாது. நீதிமன்றத்தால் அந்த கடமையை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அந்த இந்திய குடிமகனை வந்து நீதிமன்றத்தால் தண்டிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியெல்லாம் அது ஃபார்ம் பண்ணல. அவங்க சொல்றாங்க இதெல்லாம் உன்னுடைய கடமைப்பா, எப்படி உனக்கு அடிப்படை உரிமை இருக்குன்னு நினைக்கிறியோ, இந்த நாட்டில் இருக்கிறதுனால இந்திய குடிமகனா இருக்கிறதுனால உனக்கு இந்த அடிப்படை உரிமைலாம் இருக்குன்னு நீ நினைக்கிறியோ, அதே மாதிரி இந்த நாட்டுக்கு நீ செய்ய வேண்டிய கடமைகளும் இருக்கு அப்படின்ட்டு
அது வந்து நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் நமக்கு சொல்லுது. ஓகேங்களா. அந்த 10 அடிப்படை கடமைகள் என்ன அப்படின்னா, அதற்கப்புறம் 11வது அடிப்படை கடமை நமக்கு பின்னாடி சேர்த்தாங்க. ஓகேங்களா. ஸோ இந்திரா காந்தி அம்மையார் சேர்த்தது 10 தான். அதற்கப்புறம் 11வது அடிப்படை கடமையா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொடக்க கல்வி அந்த விஷயத்தை வந்து அடிப்படை கடமையா நமக்கு சேர்த்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அது என்னென்ன அடிப்படை கடமை அப்படின்னு நம்ம பார்ப்போம். தேசிய கீதத்தையும் தேசிய கொடியையும் மதித்து நடப்பது, எல்லா குடிமக்களும் அரசியல் சட்டத்தை மதித்து பேணுவது, சுதந்திரத்திற்காக போராடிய நமது தலைவர்களை பின்பற்றி நடப்பது, நாட்டை பாதுகாப்பது, நாட்டுக்காக தேவைப்படும் போது சேவை செய்ய தயாராக இருப்பது. இப்போ நம்ம நாட்டுக்கும் இப்போ நான் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்குமே ஒரு வார். ஸோ இப்போ வந்து சடனாக வந்து நம்ம வந்து இந்திய குடிமக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு ஒருத்தர் இந்த தேசப்பணி ஆற்றுறதுக்கு வரணும், ராணுவத்தில் வந்து கலந்துக்கணும், சேர்ந்துக்கணும், இந்த போரில் நம்ம வின் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்தை செஞ்சாகணும் அப்படின்ற ஒரு நிலை வரும்போது அதற்கு தன்னை அர்ப்பணித்துக் கொள்ள ஒவ்வொரு இந்திய குடியினரும் தயாராக இருக்கணும் அப்படின்றது தான். சாதி மத மொழி இன எல்லை கடந்து அனைவரும் சகோதர மனப்பான்மையுடன் இருப்பது, நமது பழம்பெருமை மிக்க பாரம்பரியத்தை பாதுகாப்பது, காடுகள், நதிகள், ஏரிகள் உள்ளிட்ட இயற்கையும் வனவிலங்குகளையும் பாதுகாப்பது, அறிவியல், மனிதாபிமானம், சீர்திருத்த உணர்வுகளை வளர்ப்பது, வன்முறையை தவிர்த்து அரசு சொத்துக்களை பாதுகாப்பது, குழந்தைகளின் பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ தமது குழந்தைகளுக்கு கல்வி வாய்ப்புகளை 6 to 14 வயதுக்குள் தருவது ஆகியவற்றை அரசியல் சட்டம் நமது கடமைகளாக அறிவித்துள்ளது. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 11வது அடிப்படை கடமையாக பின்னாளில் சேர்க்கப்பட்டது. ஓகேங்களா. ஸோ அதற்கு முன்னாடி 10 தான். இதை எப்படி டிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 51A அப்படின்ட்டு போட்டு அதற்கப்புறம் இந்த 1, 2, 3 10 கடமையும் வந்து பார்த்தீங்கன்னா ABCDEFGHIJK அப்படின்ற மாதிரி சேர்த்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா. நம்முடைய அரசியலமைப்பு வரைவு குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா சட்ட வரைவு குழு யார் யார் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா தலைவர் நமக்கு தெரியும் டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். ஸோ அதுபோக வந்து யார் யார் மெம்பர்ஸாக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா N கோபாலசாமி, KM முன்ஷி, சையத் முகமது சாதுல்லா, N மாதவராவ், DT கிருஷ்ணமாச்சாரி, அல்லாடி கிருஷ்ணமாச்சாரி. ஸோ இவங்கெல்லாம் சட்ட வல்லுநர்கள். இவங்க தான் அந்த வரைவு குழுவில் இடம்பெற்றிருந்தாங்க. ஓகேங்களா. ஸோ 1, 2, 3, 4, 5, 6. ஓகேங்களா. ஸோ 6 அப்புறம் BR அம்பேத்கருடைய சேர்ந்து 7 பேர். ஸோ இது போக வந்து ஒருத்தர் யாரு, நான் மொத்தம் 8 பேருன்னு சொல்லியிருந்திருப்பேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 7 தான் வருது அப்படின்னா இந்த 8வது மெம்பர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது வேறு யாரும் அல்ல, DP கைத்தான். ஓகேங்களா. DP கைத்தான். ஏன் அவர் பேர் வந்து இந்த இடத்துல இடம்பெறல அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா யார் வந்து அவருக்கு பதிலாக உள்ள வந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா DT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் இருந்த 7 பேர் குழுவில் வந்து பார்த்தீங்கன்னா DP கைத்தான் அவர்கள் தான் இருந்தாரு. DP கைத்தான் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருக்கு பதிலாக DT கிருஷ்ணமாச்சாரி அவர்கள் உள்ள வந்திருப்பாங்க. ஸோ மொத்தமா இந்த வரைவு குழுவில் இருந்தது 8 மெம்பர்ஸ். ஆக்டிவா ஒரு டைம்ல இருந்தது வந்து 7 மெம்பர்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ அதுல வந்து தலைவராக இருந்தது டாக்டர் BR அம்பேத்கர் அவர்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய முதன்மை சிற்பியாக நாம் கருதுவது டாக்டர் BR அம்பேத்கர் அவர்களை. சட்டம் வந்து அரசியலமைப்பு சட்டம் உருவான போது எத்தனை உறுப்புகள் இருந்துச்சு, எத்தனை ஆர்டிகல் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல் இருந்தது. 22 பகுதிகளாகவும் 8 அட்டவணைகளாகவும் இருந்ததுதான் நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம். ஆனா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா அது அப்படியே இருக்கான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ காலம் மாறும், காட்சிகள் மாறும் அப்படின்ற மாதிரி நாட்டு நடப்பு அப்படின்றது மாறி பிரச்சனைகள் வந்து வேற மாதிரி வரும்போது அன்னைக்கு உரிய சூழ்நிலையில அந்த விதிகளை புது விதிகளை சேர்க்கறது, புது சட்டம் சேர்க்கறது அப்படின்ட்டு அந்த மாறுதலுக்கு உட்படுது. அப்படி மாறுதலுக்கு உட்பட்டது பிறகு இப்ப இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் அப்படின்றது 448 ஆர்டிகல். ஸோ அப்ப நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் 448 ஆர்டிகல் வரைக்கும் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஆனா 448 இருக்காது. ஸோ இந்த அதற்கப்புறம் சேர்க்கப்பட்ட அனைத்து விதிகளுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த 395க்குள்ளேயே அதோடைய உட்பிரிவா கொண்டு போயிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 51A சேர்க்கிறது, 300A சேர்க்கிறது, இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உட்பிரிவுகளா அந்த சட்டம் சேர்க்கப்பட்டு இருக்கும். ஸோ ஃபைனலா வந்து பார்த்தீங்கன்னா இப்பயும் நம்பர்ஸா பார்த்தீங்கன்னா 395 தான் இருக்கும். ஆனா சேர்க்கப்பட்ட விதிகள் இத்தனை சேர்த்திருக்காங்க. ஓகேங்களா. இப்ப இருக்கக்கூடிய விதிகள் 448 விதிகள் 25 பகுதிகளாக 12 அட்டவணைகளாக இடம்பெற்றிருக்கு நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம். ஸோ 30/10/2021 வரை நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் வந்து பாத்தீங்கன்னா 105 முறை திருத்திருக்காங்க. நம்மளுடைய அரசியலமைப்பு சட்டம் இப்போது எங்க வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய நாடாளுமன்றத்துடைய நூலகம் இருக்கு இல்லைங்களா, லைப்ரரி, அதுல ஹீலியம் கேஸ் ஃபில் பண்ண அந்த பாக்ஸ்ல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. ஏன் அந்த ஹீலியம் கேஸ் இருக்கக்கூடிய பாக்ஸ்ல வச்சு
பாதுகாத்துட்டு இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிடைஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா, நம்மளே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் படித்து ஒரு 10-15 வருஷம் 20 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒயிட்டாக இருக்கும். அந்த நூல் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்கக்கூடிய பேஜஸ் ஒயிட்டாக இருக்கும். ஆனால் 20 வருஷம் கழிச்சு ஒரே இடத்துல பாக்ஸ்குள்ளே வச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பழுப்பு கலரில் வந்துடும். ஓகேங்களா, நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா அது இத்தே போயிடும், பேப்பர்லாம் இத்தே போயிடும். அப்போ நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அப்படின்றது எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி, எத்தனை நூற்றாண்டுகள் ஆனாலும் சரி, அது பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒன்று அப்படின்றதுனால அதை ஆக்சிடைஸ் ஆகாம பாதுகாப்பதற்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹீலியம் கேஸ் நிரப்பின அந்த பெட்டியில வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. நம்முடைய அரசியலமைப்பு சட்ட புத்தகம் அப்படின்றது 2 லாங்குவேஜ்ல இருக்கும். ஓகேங்களா, ஒன்று ஹிந்தி, இன்னொன்று ஆங்கிலம். இந்த 2 லாங்குவேஜ்ல வந்து ஒரிஜினல் அந்த பிரதி அப்படின்றது இருக்கும். இந்த 2 லாங்குவேஜ்ல தான். ஸோ இதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாடம் முடிவடையுது. இதோடைய எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத நம்ம 10th பார்க்கலாம். 10th ஒரு சில இன்னும் இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இதே விஷயம் தான் இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நமக்கு 10th கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த அவுட்லைன் அப்படின்றது நல்லாவே புரியும்படி இந்த விஷயம், இந்த லெசன் அப்படின்றது நமக்கு இருக்கும். ஸோ இந்த கிளாஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, புரிஞ்சுதா இல்லையா அப்படின்றத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த கிளாஸில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.